Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும். இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பலியிலே முழு மனதோடு நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். தூய ஆவியின் வல்லமையால் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனை நாம் போற்றக்கூடியவர்களாக இந்த திருப்பலின் வழியாக நாம் அவரை முகமுகமாக அவரோடு நாம் இணையக்கூடியவர்களாக திருவுளம் கொள்ள இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நல்நடத்தையில் வெளிப்படுத்த வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்போலோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகைக்கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
என் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 29 முதல் 33 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்பொழுதுதான் உருவகம் ஏதுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு திருமணத்திலே ஒரு முதியவரை சந்தித்தேன். அந்த முதியவரை பார்த்தபோது அவர் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தார். திருமண நிகழ்வு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்திலே இந்த முதியவர் ஏன் அமைதியாக அல்லது முகத்தில் ஒரு வாட்டத்தோடு அமர்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு அவர் அருகில் எப்படி செல்வது என்று யோசித்து கொண்டிருந்த போது எனக்கு அவருக்கு அருகிலே ஒரு சேரை போட்டு அமர வைத்தார்கள். நான் அப்போது அமர்ந்து கொண்டிருந்த போது அவர் ஏதோ சிந்தித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. என்னிடத்துல அவர் சிறிது நேரம் கழித்து, ஃபாதர் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டார். என்னான்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், ஃபாதர் கிட்டத்தட்ட எனக்கு 60 வயதாகிறது, திருமணம் ஆக்கக்கூடிய பையன் என்னுடைய பேரன். நான் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை என்னில் நான் நிறைவு காணவில்லை. நான் இன்னும் அந்த மகிழ்ச்சியை நிறைவாக பெறவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார், நான் வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை, ஆனால் நான் சம்பாதித்திருக்கிறேன். எனக்கு தேவையான அளவிற்கு நான் அதிகமாக சம்பாதித்திருக்கிறேன். எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்நாட்களிலே சம்பாதிப்பதில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய குடும்பத்தை நான் கவனித்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் என்னுடைய வியாபாரத்தை பெருக்கி நான் அதில் மகிழ்ச்சி காண முடியும் என்று சொல்லி முயற்சி செய்தேன். ஆனால் அதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் பொருட்களை சேர்த்து வைத்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ என்று சொல்லி நான் பொருட்களை சேர்த்து வைப்பதிலே அதிக நாட்டம் கொண்டு அதிக பொருட்களை சேர்த்து வைப்பதற்கு நான் முயற்சி செய்தேன். ஆனால் அதிலும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இன்று 60 ஆண்டு காலங்களை வாழ்ந்து முடித்திருக்கிறேன். ஆனால் நான் அந்த மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாக என் மனதிற்குள் தோன்றிய வசனம் இதுதான், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், அந்த அமைதி உங்களுள் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த வாசகத்தை ஆலயத்தில் வாசிக்க கேட்டேன். அதை கேட்டபோது எனக்குள் ஒரு ஆனந்தம் எழுந்தது. கடவுள் கொடுத்த அமைதி என்னுள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த அமைதியை நான் எப்படி பெற வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை ஃபாதர். அந்த கடவுள் கொடுக்கிற அமைதி எது என்று சொல்லி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். கடந்த 2 நாட்களாக ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். என்னுடைய பேரனுடைய திருமண விழாவில் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. எல்லா வசதிகளும் இருக்கிறது, என்னுடைய எல்லா சொத்துக்களும் இருக்கிறது. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி என்பது எதில் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பேசி கொண்டிருந்த போது அவரே சொன்னார், மீண்டும் தொடர்ந்து,
நான் கடவுளிடத்திலே மகிழ்ச்சியை தேட மறந்துவிட்டேன். கடவுளோடு இணைந்திருப்பதற்கு நான் மறந்துவிட்டேன். எனக்கு அதிக சொத்துக்கள் வேண்டும், அல்லது பொருட்கள் வேண்டும், அல்லது உறவுகளை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு நான் சுற்றி திரிந்தேனே ஒழிய கடவுளை நான் பற்றி கொள்வதற்கு மறந்துவிட்டேனோ என்று சொல்லி நான் இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அந்த கடவுளை ஒருவேளை பற்றி கொண்டிருந்தால் எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கும், அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியும் கிடைத்திருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் எழுகிறது என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்தார். இந்த நிகழ்வை இன்றைய வாசகங்களோடு நான் வாசித்து கொண்டிருந்த போது எனக்கு தோன்றியது இதுதான். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, என் வழியாய் நீங்கள் அமைதியை காணும் பொருட்டே நான் இவற்றை எல்லாம் சொன்னேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இறுதி உணவின் போது அந்த சீடர்களோடு அமர்ந்திருக்கிற போது அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகில் நீங்கள் வாழுகிற போது துன்பம் உங்களுக்கு உண்டு. இயேசு தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உலகில் நீங்கள் வாழுகிற போது உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நான் என்றுமே நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நற்செய்தி பகுதியிலே, என் வழியாய் நீங்கள் அமைதியை காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாசகத்தை தான் நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த முதியவர் சொன்னது போல இன்றைய உலகிலே நாம் இந்த உலகத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அல்லது செல்வங்களாக இருக்கட்டும், அல்லது உறவினர்களாக இருக்கட்டும், நம்மை சூழ்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும், நாம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலையை இன்றைய மனிதர்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தை கண்டு, பணத்தை கண்டு, புகழை கண்டு, பதவியை கண்டு, உலகத்தின் ஆசைகளை கண்டு, இவற்றிலெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அல்லது நாம் பல்வேறு நிலைகளில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதைதான் இயேசு இன்று நற்செய்தியிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பல்வேறு விதமான உலக ஆசைகளால் மூழ்கடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எதில் நிம்மதி, எதில் சமாதானம், எதில் அமைதி உண்டு என்பதை நாம் பல நேரங்களில் மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மையான அமைதி என்ன என்பதை அந்த முதியவர் தன்னுடைய இரு நாட்களிலே இந்த நாட்களில் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னது இதுதான். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நான் இருந்திருந்தால் இவற்றையும் பெற்றிருப்பேன், மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பேன் என்பதை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அதை தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என் வழியாக நீங்கள் அமைதியை காணும் பொருட்டே என்று சொல்கிறார். கடவுள் வழியாக தான் நாம் இறைவனுடைய மகிழ்ச்சியை காண முடியும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 27 நாம் வாசிக்கிறோம். அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், அது உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றதல்ல. இதுதான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லி ஜெபித்த பிறகு திருப்பலியிலே திருச்சபையோடு இணைந்து நாம் இந்த உலகத்திற்கு அமைதிக்காக, நம்முடைய மன அமைதிக்காக அல்லது உல அமைதிக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியோடு இணைந்து நாம் பரலோகத்தில் இருக்கிற ஜெபம் சொன்ன பிறகு, விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபத்தை சொன்ன பிறகு, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்லி சீடர்களுக்கு இயேசு சொன்னதை சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த திருச்சபையின் திருவுளப்படி அமைதியை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி திருச்சபையோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நாம் கடவுளுடைய அமைதியை நம்முடைய வாழ்விலே பெற முடியும். அதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் முதல் வாசகத்திலே தூய பவுல் பல்வேறு விதமான திருத்தூது பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவோடு அவர் பயணிக்கிற போது பல்வேறு விதமான துன்பங்கள் அவரை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய திருத்தூது பயணத்திலே அவர் சொல்கிறார், இத்தனை முறை நான் சாட்டை அடி வாங்கினேன், இத்தனை முறை சிறையில் என்னை அடித்தார்கள், என்னை
கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்றெல்லாம் அவர் பட்டியலிடக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர் நான் கடவுளோடு பயணிக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நான் கடவுளோடு பயணிக்கிற போது எனக்கு கடவுள் அமைதியை தரக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையோடு அவர் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். எபேசியருக்கு திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13-14 நாம் வாசிக்கிற போது, ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அளிப்பவர் என்கின்ற ஒரு சிந்தனையை தூய பவுல் எபேசியருக்கு திருமுகத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய நம்மை இறைவன் இணைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இணைத்து கொண்டு நமக்கு முழு மன அமைதியை தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இன்று அமைதியை இழந்திருக்கிறோம் என்றால், பல நேரங்களிலே நாம் அமைதியோடு இல்லை என்றால் அதற்கு காரணம் நாம் கடவுளின் உண்மையின் பிரசன்னத்தில் வாழ்வதற்கு நாம் தவறிவிட்டோம். பல இறையலாளர்கள் அல்லது உளவியலாளர்கள் தங்களுடைய சிந்தனையில் சொல்லக்கூடிய செயல்பாடு இதுதான். பல நேரங்களிலே நாம் பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறோம். ஆனால் அந்த செயல்பாடுகள் நமக்கு நிம்மதியோ அல்லது அமைதியோ பல நேரங்களில் தருவதில்லை. காரணம், நாம் உண்மையுள்ள கிறிஸ்துவை நாம் பின்பற்றி செயல்படக்கூடியவர்களாக இல்லை என்பதை தான் பல நேரங்களில் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்போது கடவுளோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, தைரியமாக நம்முடைய செயல்பாடுகளை செய்கிறோமோ, அப்போது நாம் அமைதியை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய மன அமைதி என்பது ஒருபோதும் கெட்டு போகாது. இதைதான் ஜான் ஆஃப் ஆர்க் தன்னுடைய வாழ்விலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவரை எத்தனையோ பேர் தவறாக அல்லது தப்பறை கொள்கைகளை அவர் பறைசாற்றுகிறார் என்றெல்லாம் சொன்னபோது அவர் கலங்கவில்லை. மாறாக நான் உண்மையை பறைசாற்றக்கூடியவளாக இருக்கிறேன், என்னுள் கடவுள் இருக்கிறார், நான் அமைதியோடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு மனசாட்சியோடு தன்னுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இதுதான் தன்னுடைய வாழ்விலே திருத்துதலும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவோடு இருந்தபோது நான் பெரியவனா, நீ பெரியவரா, அல்லது வலதுபுறத்தில் யார் இருக்க வேண்டும், இடதுபுறத்தில் யார் இருக்க வேண்டும் என்கின்ற உலக ஆசைகளிலே அவர்கள் தங்களை மூழ்கி கொண்டாலும், இயேசு உயிர்த்த பிறகு அவர்கள் கடவுளுடைய சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய திருத்துதர்களாக முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடவுள் எங்களோடு பயணிக்கிறார், நாங்கள் எதற்கும் அஞ்சவில்லை, இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொல்லி அற்புதங்களை செய்யக்கூடிய அளவிற்கு பேதுரு ஆற்றலை பெற்றிருந்தார் என்றால் காரணம், அவர்கள் கடவுளோடு இணைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், கடவுளுடைய அமைதியை பெற்றிருந்தார்கள். அந்த சிறை கைதிகள் அல்லது ரோமியர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை இந்த யூதர்களுக்கு, இந்த திருத்தூதர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் கலங்கவில்லை. மாறாக கடவுள் எங்களோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு அமைதி இருக்கிறது என்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளோடு இணைந்து பயணிக்கிற போது அந்த அமைதியை, உண்மையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் பிலிப்பியருக்கு திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6 முதல் 7 வாசிக்கிற போது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்போது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து உங்களோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இறை அமைதி அல்லது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2 காரியங்களை தூய பவுல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, நன்றி உணர்வோடு கூடிய இறைவேண்டல், 2வது மன்றாட்டு. இந்த 2ஐயும் நாம் செய்கிற போது நாம் இறை அமைதியை நம்முள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி பெறுகிற போது பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 9 தொடர்ந்து சொல்கிறது, நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாக பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். நாம் கடவுளிடமிருந்து கற்றுக்கொண்டவையை, நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டவையை, நாம் கடவுளிடமிருந்து கேட்டறிந்தவைகளை, நாம் கடவுளிடமிருந்து அவர் வாழ்வின் வழியாக கண்டுணர்ந்ததை நாம் கடைபிடிக்கிற போது
அமைதியை அருளும் கடவுள் நம்மோடு எப்போதும் இருப்பார் என்று சொல்லி தூய பவுல் பிலிப்பியருக்கு திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 9 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் திருத்தூதர்கள் கடவுளிடம் கண்டதை, பெற்றதை, கேட்டதை, உணர்ந்ததை, கண்டுகொண்டதை அவர்கள் பறைசாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அமைதி அவர்களுள் நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்தது. யாரிடம் அமைதி இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை அந்த முதியவர் கேட்டபோது இதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 வசனங்கள் 9 நமக்கு பதிலை தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டவையை, கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டவையை, கடவுளிடமிருந்து கேட்டறிந்ததை, கடவுளிடமிருந்து நாம் கண்டுணர்ந்ததை நாம் கடைபிடிக்கிற போது கடவுள் அருளும் இறை அமைதி நம்முள் எப்போதும் குடிகொண்டதாக இருக்கும். அப்படி இருக்கிற போது நாம் இறை அமைதியில் கடவுளோடு பயணிக்கக்கூடிய மக்களாக, எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளை புகழ்ந்தேற்றக்கூடியவர்களாக, மகிழ்ச்சியின் உள்ளத்தோடு எல்லா நிலையிலும் நாம் செல்லக்கூடியவர்களாக, தூய பவுலை போல, திருத்தூதர்களைப் போல மற்றும் நம்முடைய வாழ்வில் எழக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் அவர்கள் எப்படி கடவுளோடு இணைந்து பயணித்து இறை அமைதியை பெறக்கூடிய மக்களாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாமும் வாழ, இறை அமைதியில் தொடர்ந்து பயணிக்க நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிந்து நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ துணை செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய கிறிஸ்து மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டு வானக தூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுபவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றதும்
எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகியவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசனா, உன்னதங்களிலே யோசனா. ஓசனா, 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 ஓசனா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளேனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக இன்று திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபை நிலைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும்.
உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாப்பவர் நீரே. ஒரு தாய் போல தந்தை போல எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து உம்முடைய அன்பின் வழியாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபையின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக, உம்மோடு இணைந்து வாழும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றியறலும். இந்த நேரத்தில் இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக, உம்மோடு இணையும் மக்களாக, உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை சுமைக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றியறலும். ஆசீர்வதியும். தந்தை போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வரும் இறைவா, நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்வை வளமாக மாற்றுவதற்கு நீர் எல்லா விதமான வழிகளையும் எங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை நினைத்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் முடியும் வரை, பிரியும் வரை நான் உங்கள் உள்ளங்களில் தங்கியிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தவரே, எங்கள் மத்தியிலே நீ பிரசன்னமாயிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி வருகிறனப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீர். உம்முடைய அன்பை நிறைவாக எங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய இரக்கத்தை நிறைவாக எங்கள் மத்தியிலே பொழிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அமைதியை பெற்ற மக்களாக,
உம்மோடு இணைந்து வாழும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை தேர்ந்து கொண்டவரே, தாயின் கருவின் வழியாக எங்களை அன்பு செய்தவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர்தாமே இந்த உலகமே குப்பை என கருதினாலும் நீர் எங்களை உயர்த்துகிற தெய்வன் என்கின்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே நாங்கள் உம்மை அண்டி வந்திருக்கிறோம். என் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறை அமைதியை, மன சமாதானத்தை, ஒற்றுமையை, மகிழ்ச்சியான வாழ்வை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய நிலை வாழ்வின் வழியாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கவில்லை. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல முறையில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற மன ஆவலோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் திருமணமாகவில்லையே, திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடக்கூடியவராக இருக்கிறீர். அவர்களுக்கு நிறைவான வாழ்வை, மகிழ்ச்சியை, அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை இந்த நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய நம்பிக்கையும் எப்போதும் வீண் போகாது என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நன்றியோடு உம்மை துதித்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே. ஆண்டவரே, தூய ஆவியின் வல்லமையினால் நாங்கள் உம்மை என்றும் பற்றி கொண்ட மக்களாக, உம்மோடு இணைந்து வாழும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்திலே உருமாற்றி கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தந்தையே, உயிருள்ள தந்தையே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் எல்லோரையும் படைத்து நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். எல்லா விதமான துன்பமான நேரங்களிலும், வேதனையான நேரங்களிலும், மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய கரங்களால் எங்களை அரவணைத்து நீர் நடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. பரிசுத்தமானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமான வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பவரே, நாங்கள் எத்தனை முறை தவறி விழுந்தாலும் எங்களை தூக்கிவிட்டு, மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய அரவணைப்பின் வழியாக, எங்களை மன்னிப்பின் வழியாக எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் சமாதானமின்றி தவித்த வேளையிலே நீர்தாமே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த சக்கையின் வீட்டிற்கு மீட்பை நிறைவாக கொடுத்தது போல இந்த எங்களுடைய குடும்பங்களுக்கு நீர் மீட்பை நிறைவாக தருவீரீர் என்கிற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோமப்பா. நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோமப்பா. எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் நிறைவான ஒற்றுமையை, நிறைவான சமாதானத்தை, நிறைவான அமைதியை பெற்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வளர நீர்தாமே துணை செய்வீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சேனைகளின் வழியாக எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாவலை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தூய ஆவியின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் கொடுத்து நாங்கள் எதை செய்ய வேண்டும், உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற மனநிலையோடு நாங்கள் செயல்படுவதற்கு நீர்தாமே உம்முடைய துணையாளரின் வழியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். எங்களுடைய குடும்பங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தை பொழியும்.
ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு பயணிக்கிறீர். நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எங்களை தலை குனிவுக்கு உள்ளாக்காமல் வெற்றியின் மக்களாக எங்களை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கனிகளால், உம்முடைய இரக்கத்தின் ஆவியின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலுவற்ற நிலையில் இருந்தாலும் நீர்தாமே எங்களை வலுவுள்ளவர்களாக மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக என்றும் உருமாற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்ற மக்களாக, உம்முடைய ஆவியின் கொடைகளை நிறைவாக பெற்ற மக்களாக, உம்முடைய கனிகளை நிறைவாக பெற்ற மக்களாக, உம்முடைய மீட்பை நிறைவாக பெற்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வளர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அபிஷேகம் செய்யும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோலா. தேவதாய் மாதம் இது அல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பால் கீதங்களை பாடுவோம். தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித்தோம். தேவதாய் மாதம் இது அல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.